எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இல்ல, இருக்குல்ல? நல்லா இருக்கும்போது அட நம்ம அப்புறம் படம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு நீங்க? பார்த்தாச்சு. காஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல வந்து காஜிலா யாரு, காங் யாருன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காஜிலாவுக்கும் காங்குக்குமே ஃபைட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் அதுக்கும் ஒரு ஸ்டெப் அகைடா போய் காஜிலா, காங் அது போக எக்ஸ்ட்ரா நிறைய டைட்டன்ஸை காமிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல உங்களோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல எல்லா கேரக்டருக்கும் வெயிட்டே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அதேதான். எனக்கு படக்குன்னு ஆரம்பிச்சு படக்குன்னு முடிஞ்ச ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதாவது ரொம்ப எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்க கூடாதவங்களுக்கு நிறைய சீனை ட்ரிப் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. ரெண்டாவது ஹியூமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவங்களோட சீன்ஸ் நிறைய எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த படத்துல அவ்வளோ மான்ஸ்டர்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் பேசுறது வந்து ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் கொடுத்துச்சு. அது எப்படின்னு தெரியல. ஏன்னா படமே ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஓடுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரே ஹியூமன் கேரக்டர்ஸ் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இதுதான் கதை, இப்படி யாரோ வராங்க ஹெல்ப் கேட்காங்க அப்படின்னு ஃபுல்லா ஒரு பேச்சாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நிறைய கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க. ஆனா மத்தபடி எனக்கு அந்த 3D அது எல்லாமே ஓகே. அந்த மான்ஸ்டர்ஸ் ஃபைட்ஸ்லாம் தாறுமாறு. என்ன அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஒரு ஸ்லோவா எடுத்துட்டு போய் செகண்ட்ல தூக்குன மாதிரி அதே மாதிரி ஒரு கான்செப்ட். என்ன அவெஞ்சர்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் மூவி, இது 1.5 ஹவர்ஸ்ல அந்த விஷயத்த பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு இதுல வந்து நிறைய காமெடி சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த காங்க வந்து வெளியே வந்து காஜிலா ஹெல்ப் கூடும் தெரியுமா? ஆமா, அது ஒரு காமெடி கலந்த ஃபைட்டு, அது ஓகேங்கலாம். அந்த இதுல டே இங்க ஹெல்ப்புக்கு வாடா, அவன் வந்து அடிச்சாப்பான், டே ஹெல்ப்புக்கு வாடா அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஒரு காமெடி கலந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபைட், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னப்பறதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த படத்துல காங்க வந்து செம்ம மாசா காமிச்சிருக்காங்க. கதையே அவரை சுத்தி தான் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா காங்க வந்து நிறைய நேரம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போன படத்துல கூட காட்சிலாம் வந்து அடிச்சு போட்டு போயிருமே, அது கொஞ்சம் மாசா காமிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த காங்க, அது மட்டும் இல்லாம அந்த மினி காங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட கேரக்டரா பேரு மினிகாங்கு. மினிகாங்க வந்து ஹால இடத்துல இருந்து நம்ம இடத்துல பார்க்கும்போது அதோட சைஸ் பெருசா இருக்கிறது ஒரு ஃபீலிங் எனக்கு ஒரு நல்ல ஒரு இதா பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மினிகாங்கு ரியாக்ஷன்ஸ் போய் ஒவ்வொரு இடமா ஃபர்ஸ்ட் அவங்க இடத்த காட்டுறதுக்கு முன்னால ஒவ்வொரு இடமே கோத்து விட்டு இருக்கும் தெரியுமா? ஆமா, அது ஒரு நல்லா கடலை போய் கோத்து விடுவோம், ஒரு இதுல எங்கேயும் போய் கோத்து விட்டு அந்த மாதிரி நிறைய டைட்டன்ஸ் கோத்து விட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்கும். ஆனா எப்போ ஸ்கார்கிங் அந்த வில்லன் குரங்கு வந்து தான் குடும்பத்துல உள்ள யாரையோ கொன்ன பிறகு ஃபுல்லா காங் கூட சேர்ந்துதான் சுத்தும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய எமோஷன்ஸ் வந்து அழகா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது இந்த படம் வந்து மிஸ்டர் இந்த டாக்டர் பல்லு பிடிங்கி ஆமா பல்லு பிடிங்கிட்டு போவாரு தெரியுமா? அவரு பல்லு பிடிங்கி அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்கார்கிங்கோட பல்ல கடைசி சீன்ல உடங்கி தெரியுமா, அது செம்மையா இருந்துச்சு. பல்லு பறந்து காங்குக்கு பூசா ஒரு கை ஆர்மூன்னு போடுவாங்க தெரியுமா? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் எப்படி சொல்ல 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நல்லா ஓடின மாதிரி இருந்துச்சு. மிச்சதெல்லாம் இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு கதை மாதிரி ஃப்ளோர போச்சு. ட்ரெய்லரை பார்த்துட்டு பயங்கர ஹைப்பா இருக்கும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம போகணும், அவ்வளவுதான். எனக்கு எப்படி சொல்ல படத்தை உள்ள போய் தியேட்டருக்கு போன மாதிரி இருந்துச்சு. படக்குன்னு ஒரு எப்படி சொல்ல ஒரு வெப் சீரிஸ்ல ஒரு எபிசோட பார்த்துட்டு வெளியே வந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு. ஆனா அங்க அந்த லாஸ்ட் ஒரு காட்சிலா காங்க இணைஞ்சு சண்டை போடுற ஃபைட் சீன்ஸ்லாம் அல்டிமேட் தான். சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. காங்க வந்து எனக்கு காங்க இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது பெரிய சைஸ் உருவங்கிறதுனால எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது சைஸ் இருக்கிற கூட்டத்திலயுமே அது பயப்படாம நின்னுச்சு. எங்கேயுமே அது ஒரு இடத்துல கூட பயத்தை காமிக்கல. அது பயந்த மாதிரியே ஒரு எஃபெக்டே கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அது காங்க வந்து காட்சிலாட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கும் தெரியுமா, நீ ஹால இடத்துக்குள்ள போகணுங்கிறக்கு அந்த ஹோலை காமிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் நம்மள சண்டைக்கு கூப்பிடுறான்னு அது டைவ் அடிச்சு வந்து அந்த பிரமிட் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. கடைசியில காட்சிலாவும் இதையும் சேர்த்து வைக்கிறது எனக்கு என்னமோ தமிழ் படம் ஏதாவது பாத்துட்டாரா டைரக்டர் படக்குன்னு தமிழ் படத்துல நடக்கிற மாதிரிலாம் காமிக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு.
ஹீரோ 2 அடி அடிச்சோன்னே வில்ல விழுறது, அப்புறம் வில்ல 2 அடி அடிச்சோன்னே ஹீரோ இறங்குறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஏதோ தமிழ் படத்துல உட்காந்துருக்க மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மக்களோட கதையை காமிச்சாங்க, அது ஓகே. அது ஓகேன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு அந்த அளவுக்கு அதுல ஒப்பீனியன் ஒண்ணு இருந்த மாதிரி இல்ல. மற்றபடி ஃபியூச்சர் அவ படம் வந்து இனிமே நீ உனக்கு இந்த இது நார்மல் இடத்துல உனக்கு இதான் உனக்கு உன்னோட ஏரியா சொல்லி விட்டு போகும்போது அவ இல்ல நான் உங்க கூட தான் வரேன்னு சொல்லி பேசுற அந்த எமோஷன் சீன் மாதிரி ஒண்ணு வச்சுப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இந்த படம் வந்து ஃபியூச்சர் படத்துக்கு அடித்தளம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வரப்போற ஃபியூச்சர் படங்கள்ல ஹியூமன்ஸ் ரொம்ப இருக்க மாட்டாங்களோங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு. இதோட இனிமே வரப்போற கதைகள் எல்லாம் ஃபுல்லாவே அது காங்க அதோட கூட்டத்தோட சேர்ந்துட்டு ஆலோகத்தை நோக்கி வேற கதைகள் தான் போகுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. மற்றபடி எனக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோவா போச்சு. ஸ்லோவா போச்சுன்னு இல்ல, ரொம்ப வேகம் தான். என்ன ஃபீல்னா என்ன நடந்து உட்கார்ந்தோம் பார்த்தோம் படக்குன்னு முடிஞ்சிச்சு, அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, அவ்வளவுதான். ஆமா, நம்மளுமே உள்ள போயிட்டு முடிஞ்சிட்டா 1 மணி நேரமா எதுக்குள்ள ஆயிட்டா அதுக்குள்ள ஆயிட்டான்னு சொல்லி தானே இனிமே வரைக்கும். ஆமா. சரி, இப்ப நம்ம ரேட்டிங் செக்ஷன் போவோம். நீங்க 5க்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? நான் ஒரு 3 கொடுக்கேன். எனக்கு ஓகேவா இருக்கறனால அப்படி 3 கொடுக்கேன். உங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கீங்க? நான் ஒரு 2.5 கொடுக்கேன். ஓகே, நம்மளோட ரேட்டிங் 5.5. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது